என்னன்னா தாவேகா தரப்புல இருந்து இந்த சிபிஐ என்கொயரி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்துட்டு கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. எதுக்காக இப்போ நீங்க சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க? அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா, அதில் வந்துட்டு என்ன ரிசல்ட் வரட்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி டீம் இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு போலீஸோட லீடர்ஷிப்ல தான் வந்துட்டு இந்த ஒரு எஸ்ஐடி வந்துட்டு செயல்பட போகுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கோர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு கரூர் ஸ்டாம்பர்ல என்ன எக்ஸாக்டா நடந்தது, இதுக்கு யார் காரணம், இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு பொறுப்பேற்கணும் அப்படின்றது மொத்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு இந்த எஸ்ஐடி டீம் அமைச்சதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இதுக்காக தான் இந்த ஒரு சிபிஐ என்கொயரி இதுக்கு தேவையில்லை அப்படின்ற போய், அதுக்கும் மீறி சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு கட்சிக்காரர்கள் கேட்கக்கூடாது, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இதை கேட்கணும். ஏன்னா இது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு எங்களுக்கு கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மக்கள் வந்துட்டு கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ சிபிஐ என்கொயரி அமைக்கலாம். பட் அதுக்காக இப்போ வந்துட்டு நீங்க கட்சிக்காரங்க உங்களால தான் அவங்க இறந்தாங்க, அதுக்கு நீங்களே வந்துட்டு சிபிஐ என்கொயரி கேட்கறதுன்றது சரியில்லை. அதுவுமே இப்போதைக்கு இந்த ஒரு கேஸுக்கு சிபிஐ என்கொயரி அவசியம் இல்லை.